ஹலோ வெல்கம் டு வேதியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம ஒரு ஐஐடி ஜாம் 2025 கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பயோடெக்னாலஜி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் ஒரு நியூமரிக்கல் பஃபர் சொல்யூஷன்ஸோட நியூமரிக்கல். நம்ம ஹெண்டர்சன் ஹாசல்பாக் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். அந்த ஹெண்டர்சன் ஹாசல்பாக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண ஒரு நியூமரிக்கலை தான் இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். A buffer solution is composed of 0.1 molar acetic acid and 0.15 molar sodium acetate. The change in pH of 1 liter buffer solution upon addition of 50 ml of 1 molar sodium hydroxide is. So இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பஃபர் மிக்சர் கொடுத்துருக்கு, அஸ்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட்டும். அந்த பஃபர் மிக்சரோட கான்சென்ட்ரேஷன்ஸும் கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பஃபர் மிக்சர்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணா அந்த பஃபர் சொல்யூஷனோட பிஹெச் மாறி இருக்கும். அப்ப மாறும் போது அந்த டிஃபரன்ஸ் இன் பிஹெச், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பிஹெச்சோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண பிறகு மாறின பிஹெச்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதோட ஆன்சர் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கேஏ வேல்யூ ஆஃப் அஸ்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அஸ்டிக் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிடா இருக்கிறதுனால அதோட கேஏ வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக் டெஃபினிஷன்ஸ், பஃபர் சொல்யூஷன்ஸோட அசோசியேட் ஆயிருக்கிற சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸை பார்க்கலாம். அப்புறம் அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். So bufferனா என்ன? So a buffer is a mixture of solution wherein it maintains a pH. அதாவது ஒரு சொல்யூஷன் மிக்சர், அப்ப அந்த சொல்யூஷன் மிக்சர் என்ன மாதிரியா இருக்கணும்? ஒரு weak acid and its salt. So a buffer is a mixture of a weak acid and its salt or a weak base and its salt. ஸோ இந்த ரெண்டு மிக்சர் கலந்தது தான் பஃபர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து ஆசிடா இருந்ததுன்னா அது ஆசிட் பஃபர், இது பேஸா இருந்ததுன்னா அதுக்கு பேசிக் பஃபர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் குளோரைடு, அதுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ பேசிக் பஃபர். ஆனா இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆசிட் பஃபரை மட்டும் தான் டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஆசிட் பஃபர்னா என்ன? இஸ் அ மிக்சர் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். ஸோ இங்க நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து அஸ்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட். ஸோ இந்த பஃபர் சொல்யூஷன் என்ன பண்ணும்? இந்த பஃபர் மிக்சர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ஸ்ட்ராங் பேஸ் அல்ல ஸ்ட்ராங் ஆசிட் இந்த பஃபர் சொல்யூஷன் மிக்சர்ல ஆட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சொல்யூஷனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் பிஹெச் இருக்கும். அந்த பிஹெச் மாறாம பாத்துக்கிறதுக்கு தான் பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இடிடிஏ டைட்ரேஷனுக்கு பஃபர் மிக்சர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பயாலஜிக்கல் சொல்யூஷன் மிக்சர்ஸுக்கு பஃபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த பஃபர் டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருக்கிறதுனால ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு தேவையான கால்குலேஷன் செய்ய தெரியணுன்றதுக்காக நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம லேப்ல இந்த சொல்யூஷன் மிக்சர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரியான நியூமரிக்கல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பஃபர் மிக்சர் இருந்ததுன்னா அந்த பஃபர் மிக்சருக்குன்னு ஒரு தனி கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த கான்சென்ட்ரேஷனை பொறுத்து அந்த பஃபர் மிக்சருக்கு ஒரு பிஹெச் இருக்கும். ஸோ அந்த பிஹெச் அந்த சொல்யூஷன் மிக்சரோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. இந்த பிஹெச் மாறாத பாத்துக்கிறது தான் இந்த பஃபர் மிக்சரோட வேலை. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி, இந்த மிக்சரோட பிஹெச் மாறாத இருக்கணும். அந்த மாதிரி மாறாத பாத்துக்கிற சொல்யூஷனுக்கு பேரு தான் பஃபர் சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல நம்ம பார்க்கும்போது அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு தெரியும் அது வீக் ஆசிட், அதனால அது ஈக்குலிபிரியமா தான் இருக்கும், பார்ஷியலி அயனைஸ்டா தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஈக்குலிபிரியம் ஏரோ யூஸ் பண்றோம். அப்ப அசிட்டிக் ஆசிட் அயனைஸ் ஆகும்போது H+ and CH3COO- அயான்ஸா மாறுது. அதே மாதிரி சோடியம் அசிட்டேட் பார்க்கும்போது இது சால்ட். இந்த சால்ட்ல வந்து இது வந்து அயானிக் இன் நேச்சர். ஸோ சொல்யூஷன்ல அது Na+ and CH3COO- மாறிடும். ஸோ அதனால தான் ஒன் சைடு ஏரோ போட்டிருக்கு, அதாவது சொல்யூஷன்ல இட் இஸ் அயோனைஸ்ட், அயானிக் இன் நேச்சர். ஸோ இந்த பஃபர் மிக்சர்ல இப்ப நம்ம வந்து ஒரு பேஸ் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இப்ப பேஸ் ஆட் பண்ணும்போது இந்த H+ அயானை சோடியம் ஹைட்ராக்சைடு நியூட்ரலைஸ் பண்ணி வாட்டரா மாத்திடும். இப்ப நாம இந்த பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ OH வந்து H+ அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணும்? இந்த அசிட்டேட் அயானை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இங்கே OH, இங்கே Na மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேஸ் எக்ஸஸா மைல்டா
லிட்டில் பிட் ஆட் பண்ணும்போது, நிறைய ஆட் பண்ணும்போது பிஹெச் மாறும். அதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போறோம். பட் ஓரளவுக்கு கம்மியான பேஸ் ஆட் பண்ணும்போது இந்த பஃபர் மிக்சர்ல இருக்கிற அயான்ஸ் வந்து ஒருத்தரை நியூட்ரலைஸ் பண்ணி அவங்க காமன் அயான் எஃபெக்ட்ல நியூட்ரலைஸ் பண்றதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் மிக்சரோட பிஹெச் மாறாத இருக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து ஹெச் பிளஸ் அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும், சோடியம் போய் அசிட்டேட்டா ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அசிட்டேட் ஆட் ஆனது வந்து சோடியம் அசிட்டேட்டா தான் இருக்கிறதுனால ஓவரால் இந்த பஃபர் மிக்சரோட பிஹெச் மாறாது. அதே மாதிரி தான் ஆசிட். இந்த ஆசிட்ல இங்க வந்து நம்ம HCl எடுத்திருக்கோம்னா இந்த H பிளஸ் அண்ட் Cl மைனஸ், இப்ப இந்த NaCl ஃபார்ம் ஆயிடும் சோடியம் அயான்ஸ் கூட குளோரினும், H பிளஸ் அயான்ஸ் வந்து ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆயிடும். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் இந்த பர்டிகுலர் அசிட்டிக் ஆசிட் காம்போசிஷனோட ஜாயின் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அது மேட்சப் ஆகுறதுனால the net pH of this buffer solution சேஞ்ச் ஆகாது. அததான் நம்ம இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பஃபர் மிக்சருக்கு pH கண்டுபிடிக்கணும்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம ஹெண்டர்சன் ஹாசல்பால்க் ஈக்குவேஷனை பார்க்க போறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். ஒரு வீக் ஆசிட் அயோனைஸ் ஆகி அதோட கான்ஜுகேட் பேஸ், அதாவது அதோட சால்ட் தான் கான்ஜுகேட் பேஸா இருக்கும். இப்ப நார்மலா நம்ம இப்ப முன்னாடி நம்ம பார்த்ததுல நமக்கு தெரியும் அசிட்டிக் ஆசிட் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கிறதுனால அதோட KA வேல்யூ, அந்த நம்ம நார்மல் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்ல நம்ம தெரிய வர்றது என்னன்னா pH is equal to pKa plus log 10 அப்புறம் to the ratio of conjugate base to weak. இது வந்து நம்மளோட ஃபைனல் டெரிவேஷன். ஆனா இந்த டெரிவேஷன் நான் டெரிவேஷனுக்குள்ள போகல, அது ரொம்ப சிம்பிளானது, நம்ம எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் இருக்கு. இட்ஸ் a சிம்பிள் திங். அது லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, அதனால அதை இங்க காட்டல. கடைசியில நம்ம pH எப்படி வருதுன்றது மட்டும் நம்ம இங்க காட்டியிருக்கோம். ஸோ pH is equal to, இதுதான் ஹெண்டர்சன் ஹாசல்பால்க் ஈக்குவேஷன் ஃபார் அ weak acid and its salt. ஸோ மேல இருக்கிறது சால்ட் அசிட்டேட் அயான், கீழே இருக்கிறது அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்மளோட நியூமரிக்கல் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஹெண்டர்சன் ஹாசல்பால்க் ஈக்குவேஷன். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ கொஸ்டின்ல பார்க்கும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி நம்மள வந்து இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த பஃபர் மிக்சரோட pH கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன, ஒரு பேஸ் ஆட் பண்ண பிறகு அந்த மிக்சரோட pH கண்டுபிடிக்கணும். தேர்ட் பார்ட் என்ன, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பர்டிகுலர் பஃபர் மிக்சரோட pH வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த பர்டிகுலர் பஃபர் மிக்சரோட pH வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய டீடைல்ஸ் என்னன்னா pKa வேல்யூ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆசிட். அப்ப இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க, அந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க, Ka வேல்யூ ஆஃப் தி ஆசிட் கொடுத்திருக்காங்க. Ka வேல்யூ கொடுத்தா pKa வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. இங்க பாருங்க, pKa is nothing but negative log of this value. இது இந்த சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் நியூமரிக்கல் கால்குலேஷன்ல நம்ம pKa வேல்யூ ஆஃப் தி ஆசிட் கண்டுபிடிக்கலாம். சோ pKa வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரிலேஷன்ஷிப்போட சொல்யூஷன். இதுவும் நமக்கு இதான் இந்த ஹெண்டர்சன் ஹாசல்பால்க் ஈக்குவேஷன். pH pKa log of salt to the weak acid concentration. Salt என்ன, இங்க சோடியம் அசிட்டேட், அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன 0.15, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்ன 0.1 m. இந்த ரேஷியோவை சப்ஸ்டிடியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் தான் pH is equal to 4.93. ஸோ ரொம்ப சிம்பிள், டைரக்டான சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் டீடைல்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்ன, determination of the pH of this buffer solution. இப்போ செகண்ட் போர்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், determination of the pH of the buffer solution after the addition of sodium hydroxide. So sodium hydroxide add பண்ணா என்ன ஆகும், என்ன ஆகுது, அதுதான் நம்ம பார்க்க போறோம்.
இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை பார்க்கும்போது அசிட்டிக் ஆசிட் கூட நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம்னா சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன், இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல நம்ம தெரியறது என்னன்னா, அசிட்டிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் குறையும், சோடியம் அசிட்டேட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட ஃபைண்டிங் என்ன? when a base is added, acetic acid concentration decreases, sodium acetate concentration increases. ஏற்கனவே நம்ம கிட்ட அசிட்டிக் ஆசிட் இருக்கு, இத்தனை ஸ்ட்ரெங்த்ல இருக்கு. இப்ப இந்த அசிட்டிக் ஆசிட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணா இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் குறையும், இட் வில் டிக்ரீஸ். ஸோ இது அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட் இருக்கு, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணதுனால புதுசா ஒரு அசிட்டேட் கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராவா அசிட்டேட் மாலிக்யூல் ஃபார்ம் ஆனதுனால அசிட்டேட் சோடியம் அசிட்டேட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீசஸ். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நவ் லெட் அஸ் see the question. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும் இல்லையா? அசிட்டிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீசஸ், சோடியம் அசிட்டேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீசஸ். ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ ஆட் பண்றோம்னு தெரியும். அப்ப எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் என்ன? molarity into the volume, which is 0.1 moles. Number of moles of sodium acetate in a molarity 0.15 into volume, which is nothing but 0.15 moles. Number of moles of sodium hydroxide in a 50 ml in 1 molar, which is equal to, so ml இருக்கு, அதனால அதை லிட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க வால்யூம் எல்லாம் 1 லிட்டர் தான் நம்ம மெயின்டைன் மோல்ஸ்ல கால்குலேட் பண்றதுனால நம்ம 50 ml லிட்டருக்கு மாத்திட்டோம். நம்ம மில்லி மோல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம எல்லாம் 1000ல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். பட் நம்ம மோல்ஸ்லயே ரீடைன் பண்றதுனால இந்த எம்எல் வேல்யூவை 0.05 மோல்ஸா மாத்திட்டோம், சாரி லிட்டர்ஸா மாத்திட்டோம். ஸோ நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ 0.1 மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட்ல இருந்து 0.05 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி 0.15 மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்ல இருந்து சோடியம் அசிட்டேட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு மோல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்க, மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கன்சியூம், எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் கன்சியூம் ஆகும்? the total minus the moles of sodium hydroxide. So the remaining எவ்வளோ? 0.05 moles. அதே மாதிரி moles of sodium acetate formed. So இந்த ரியாக்ஷன் நடந்தனால எக்ஸ்ட்ரா சோடியம் அசிட்டேட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு? ஸோ 0.15 கூட 0.05 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 0.2 moles எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா சோடியம் அசிட்டேட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அசிட்டிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் வால்யூம் இங்க பார்த்தோம்னா 50 ml இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 லிட்டர்ல 50 ml ஆட் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமா பார்த்தோம்னா 1.05 லிட்டர்ஸ் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் 0.05 moles, 0.2 moles and 1.05 moles, இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம molarity கண்டுபிடிக்கலாம். இந்த இதோட ரிவர்ஸ். So molarity will be number of moles divided by the volume in liters. So change in concentration of acetic acid 0.05 moles ல இருந்து 1.05 liters க்கு எவ்வளவு வரும்? Which is this value. Similarly இந்த particular கேஸ்க்கு so 0.02 moles க்கு எவ்வளவு வருது? into 1
அதாவது 1 லிட்டர் வந்து இன்டூ 1 வரும், அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டோம். அதான் ஸோ இந்த ஆன்சர். ஸோ நம்ம பார்த்தோம்னா இது அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 0.05, சோடியம் அசிட்டேட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.19, 15ல இருந்து 19ஆ மாறி இருக்கு. ஸோ இப்போ நியூ pH என்ன? pKa சேம் தான். அசிட்டிக் ஆசிடோட pKa எப்படியா இருந்தாலும் அதே தான் இருக்கும். ஸோ pKa சேம் தான். ஸோ இங்க பார்க்கும்போது இந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நியூமரேட்டர்ல இருக்கு, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அப்ப அந்த நியூ pH வேல்யூ என்னவா இருக்கும்? ஹையரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேஸ் ஆட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் ஞாபகம். சில காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஜென்ரிக்கா கேட்கறாங்க, பேஸ் ஆட் பண்ணா pH இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெரியணும், when we add a base the pH value increases. ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, சால்ட்டோட வேல்யூ நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால, ஆசிடோட வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால we will see the new pH value will increase. We have just substituted the values. So இங்க சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.19, acetic acid concentration 0.05. Just mathematical simplification la பார்க்கும்போது new pH value 5.34 ன்னு மாறுது. So நமக்கு ஏற்கனவே பழைய pH ஓட வேல்யூ தெரியும். So change in pH என்ன? New pH minus the pH without the addition of sodium hydroxide, which is nothing but 0.41. So இந்த particular question க்கான answer வந்து 0.41. So the change in pH of 1 liter solution upon adding 50 ml of 0.1 molar sodium hydroxide is 0.41. That's the answer. So, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Thank you. Kindly subscribe for more such videos.